ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரியல் மணி கேமிங்ஸ் ஆப் மேலே இருக்கக்கூடிய பிக் கேசஸை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நமக்கே தெரியாமல் எக்கச்சக்க ஆப்ஸ் மேலே நிறைய கேசஸ் இருக்குது, நிறைய அலிகேஷன்ஸ் வச்சுருக்காங்க, இன்வெஸ்டிகேஷனும் போயிருக்கு. இந்த பேனுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்திருக்கு எந்த கேசஸ் எதுவுமே நமக்கு ஓப்பன் அப்பாக வெளியில் பப்ளிக்காக தெரியாது. இப்போயுமே நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்காது. எனக்குமே இதை பற்றி ஃபுல்லாக சர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்த்தப்போ தான் தெரிஞ்சது. ஸோ இத்தனை ஆப் மேலே இவ்வளோ கேசஸ்ன்றது இருந்திருக்கு. ஸோ முக்கியமாக இந்த வீடியோ நம்ம பார்க்குறப்போ நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம் இது தேவையில்லாத ஒரு பேனாக இருந்திருக்கும், இது காரணமேலாம் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தோணியிருக்கும். பட் இந்த ஒரு டீட்டெயில்ஸ் பார்க்குறப்ப ஓகே இவங்களாக தான் காரணம் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஸில் இருந்தான்ற மாதிரி தான் எனக்கு ஒரு சின்ன தாட்ன்றது வந்துச்சு. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தாட்ன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஃபேண்டசி ஆப்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற ரம்மி போக்கர் இந்த கேம் ஆஃப் ஸ்கில்லாக இருக்கட்டும், எந்த வகையான இந்த கேமிங் ஆப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இவங்களே வந்து இந்த ஃபீல்டை ஒரு அன்எத்திக்கலாக ஷோ பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. நிறையா வந்து இந்த கேஒய்சி ப்ராப்ளமாக இருக்கட்டும், அதே மாதிரி ஃபாரினுக்கு மணி லாண்ட்ரிங்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கலாம் மேபி இந்த ஒரு உச்சக்கட்ட பேனுக்கு. அதாவது எந்த வித கேமாக இருக்கட்டும், அது பெட்டிங்காக இருக்கட்டும், இல்லை கேம் ஆஃப் ஸ்கில்லாக இருக்கட்டும், கேம் ஆஃப் சான்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பேனுன்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய பேன் போடுறதுக்கு இதுவுமே இந்த டீட்டெயிலை பார்க்குறப்ப இதுவுமே ஒரு காரணமாக இருக்கும் கண்டிப்பாகன்றது என்னுடைய தாட்டு. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உண்மையான வீடியோஸும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு மற்றவங்களுக்கும் யூடியூப் இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும். இப்போதைக்கு எந்த வகையான ஆப்ஸுமே வந்து நம்ம யூஸ் பண்ணி ஏனுன்றது பண்ண முடியாது லீகலி. ஸோ எல்லாமே பேண்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போதைக்கு ஆன்லைனில் லீகலாக ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா அது இருக்கக்கூடிய ஒரே வழி ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் மட்டும்தான். நான் அதை வந்து ப்ரொமோஷனுக்காக சொல்லணும்னு அப்படி கிடையாது. நம்மளுடைய யூசர்ஸ் வந்து இப்போது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை வந்து இந்த கேப்பில் மேபி ஃபேண்டசி வரலாம், இல்லை அதோட இது வந்து ஃப்யூச்சர் வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது, இல்லை வந்தாலுமே அது வந்து 6 மந்த்ஸ் 7 மந்த் கூட ஆகலாம். அந்த 6 மந்த்ஸ் 7 மந்த் டைமை ஒரு எப்படி சொல்கிறது ஸ்கில்லு. ஸோ ட்ரேடிங்கிறதுமே ஒரு ஸ்கில்லு. ஸோ அந்த ஸ்கில்லையும் நம்ம லேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நானும் அதான் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு அதான் சொல்கிறேன். நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்கேஸ் ஃப்யூச்சரில் வந்து ஃபேண்டசி வந்தாலும் நீங்கள் அதுலேயும் ஏர்ன் பண்ணிக்கலாம், இதுலேயும் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இன்னொரு ஸ்கில்லை எப்போயுமே ஒரு ஸ்கில்லை வாழ்க்கையில் கற்று வச்சுக்கிறது யூஸ்லெஸ்ஸாக போகவே போகாது. அதுவும் இல்லாமல் ட்ரேடிங்ன்றது கவர்மெண்ட்டு கீழே நடக்கக்கூடிய ஒரு விஷயம், எப்போதுமே அது லீகலாக தான் இருக்கும். ஸோ அதனால் டெலகிராமில் ஜாயின் பண்ணி பாருங்கள். நாளைக்கு சண்டே நவம்பர் 30 ஜூம் ஒர்க் பிளேஸில் வந்து மீட்டிங் இருக்கும். வாரம் நம்ம வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவோம். டவுட்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும்னா கிளாஸ் லைவ் மீட்டிங் நடக்கும். நீங்கள் அதிலே வந்து டவுட்ஸ் கேட்டுக்கலாம். எல்லாமே ஓப்பனாக பண்ணிட்டுருக்கோம். டெலகிராமில் என்னோட ஐடியும் நான் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுமே டெலகிராம் சேனலில் நிறைய பேர் ஜாயின் பண்ணி ஆல்ரெடி லேர்ன் பண்ணி யானுமே பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் கற்று வச்சுக்கோங்க. உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். நம்ம யூசர்ஸ்க்கு வந்து அது தவறான வழியில் நான் எதுவும் கூட்டு போக கிடையாது, கரெக்டான வேலை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இன்கேஸ் நான் சொல்கிறதுக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா நீங்களே வந்து தாராளமாக ChatGPTயில் போட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ட்ரேடிங்னா என்ன, இப்போ நம்ம ஒரு அலைஸ் ப்ளூ ஆப்பை வந்து ரெஃபர் பண்ணுறோம், அதை நீங்கள் வந்து போட்டு அலைஸ் ப்ளூனா என்ன, இது வந்து கரெக்டான ஆப்பா, இது ஓகேவான்றது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி பாருங்கள். 1 வீக் நீங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். பட் ஜாயின் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வின்ஷோ பற்றி பார்த்துருவோம். இப்போ ரீசெண்டாக அதுதான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அதுக்கு செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நியூஸஸ் தெரிஞ்ச உடனே. இப்போ நவம்பர் 27 அன்றைக்கி வந்து ஒரு ஹீரிங் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது எந்த அப்டேட்டுமே கிடைக்கல, அந்த ஹீரிங்ன்றது நடக்கலை. ஜஸ்ட் நவம்பர் 26 அன்றைக்கி கவர்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஃபைல்ஸில் வந்து மணி லாண்ட்ரிங் டெரரிசம் போட்டிருக்காங்க. நவம்பர் 27 அன்றைக்கி வந்து வின்ஷோடைய ஓனர்ஸ் 2 பேர்த்த அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் வச்சுருக்காங்க. இது பெரிய கேஸாக இருக்குது. என்னென்ன அலிகேஷன்ஸ், அதாவது குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க அப்படின்னா, கேஒய்சி ஃப்ராடு, அதுக்கப்புறம் பாட் யூஸ் பண்ணது, நிறையா வந்து அவங்க சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி மேனுப்புலேட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொன்னீங்க இந்த மாதிரி ப்ரீமியம் யூசர்ஸ் வந்து வின் பண்ணலாம், நான் ப்ரீமியம் யூசர்ஸ் வின் பண்ண முடியாதுன்னு வின்ஷோ யூசர்ஸ் சில பேர் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல, நான் பர்சனலாக யூஸ் பண்ணதில்லை. ஸோ அதே மாதிரி யூசர்ஸோடைய இந்த பேனுக்கு அப்புறம் ரீஃபண்ட் பண்ணலை. ஸோ அவங்களுடைய அமௌண்ட்டெல்லாம் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சு ரீஃபண்ட் பண்ணாமல் இருக்கனால அதுவுமே ஒரு அலிகேஷன் தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா கேம்ஸ் கிராஃப்ட். இதுவுமே ஓரளவுக்கு பெரிய கம்பெனி. கேம்ஸ் கிராஃப்ட்னு எந்த ஒரு ஆப்பும் கிடையாது. இது நிறையா ஆப்புடைய பேரண்ட் கம்பெனி, அதாவது இதுதான் ஹெட்டு. ஸோ இந்த ஹெட் கம்பெனி கீழே வரக்கூடிய ஆப்ஸ் நிறையா ஆப்ஸ்ன்றது இருக்குது. ஸோ இந்த கம்பெனி மேலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி பிரச்சனைகள் இருக்குது. ஜிஎஸ்டி ஒழுங்காக இது பண்ணலாம். அப்புறம் ஃபேக் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து காட்டியிருக்க மாதிரி ஃபேக் டிரான்சாக்ஷன் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதே மாதிரி இந்த கம்பெனிலுமே 500 கோடி ப்ளஸ் அசட்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி வாலெட்டு, இந்த லிங்க்ஸ் டு வாலெட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. கேம் கம்ப்ளைண்ட்ஸுமே இந்த ஆப் மேலேயே வந்தது, இந்த பேரண்ட் கம்பெனி மேலே வந்திருக்கு. இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஸ் மேலேயுமே
கம்ப்ளைண்ட்ன்றது வந்திருக்கு. இதுவுமே ஒரு பெரிய கம்பெனி. ஸோ இவங்க மேலேயுமே கேஸ்ன்றது இருக்குது. இது 1 2 3வது என்ன பார்க்குறோம்னா ஜூபி. இப்போ நீங்கள் வந்து அடிக்கடி இந்த விளம்பரம் எந்த ஒரு இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் ஜூபி லூடோ ஆடுங்க, பயங்கரமாக வந்து அம்பாசிடராக இருக்கட்டும், நிறையா பேர் ஆக்டர்ஸாக இருக்கட்டும், கிரிக்கெட்டர்ஸாக இருக்கட்டும், நிறையா பேர் யூஸ் பண்ணி விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. அந்த கம்பெனி மேலேயுமே அலிகேஷன்ஸ்ன்றது அதிகமாக இருக்குது. அதுவுமே என்னென்னா ஜிஎஸ்டி ப்ராப்ளம் தான். ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய நிறையா கம்பெனிஸ், இந்த கேமிங் கம்பெனிஸ் வந்து ப்ராப்பராக கவர்மெண்ட் சொன்ன அது அதிகம் தான். ஸோ ஜிஎஸ்டி 28% போட்டாங்க. அது அதிகமாக இருந்தாலும் அதை ப்ராப்பராக வந்து கட்டியிருந்துருக்கணும். அதை ப்ராப்பராக கட்டாமட்டனால, இப்போ நிறையா கம்பெனிஸ் கட்டாமட்டனால தான், அதனால தான் இது வந்து பெரிய பிரச்சனையாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராப்பராக ஜிஎஸ்டி அதிகமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் இந்த ஆப்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய ரெவன்யூ போதும். ஜிஎஸ்டி கரெக்டாக ப்ராப்பராக கட்டிட்டு, அதே மாதிரி எந்த ஒரு அன்எத்திக்கல் ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபடாமல் இந்த ஃபீல்டை வந்து இவங்க காப்பாற்றி இருந்திருக்கலாம். இந்த ஆப்ஸ்லாம் சேர்ந்து கொஞ்சம் ப்ராப்பராக எல்லாம் பண்ணி எந்த விதமான மணி லாண்ட்ரிங்கு, ஸ்கேம்ஸு, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸு, அன்எத்திக்கலாக எதுவுமே பண்ணாமல் ப்ராப்பராக ரன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஃபீல்டுக்குன்னு ஒரு ப்ரெஸ்டீஜான நேம் இருந்திருக்கும். ப்ளஸ் வந்து இந்த பிரச்சனைகள் எதுவுமே வந்திருக்காது. ஆனால் இப்போது என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இந்த மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் பார்க்குறப்ப தான் நமக்கே தெரியுது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது முக்கியமான ஒரு கம்பெனி, நம்மளுடைய Dream11. ஸோ Dream11 பொறுத்த வரைக்கும் அவங்க மேலே என்ன அலிகேஷன்ஸ் இருக்குன்னா, எந்த விதமான அன்எத்திக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கான அலிகேஷன்ஸ் இல்லை, எந்த விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க ஈடுபட கிடையாது. என்ன ஒரே ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னா ஜிஎஸ்டி ப்ராப்ளம் தான். நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பலாயிரம் கோடி ஜிஎஸ்டி வந்து ஒரு ப்ராப்ளம்ன்றது போயிட்டுருக்கு, கேஸ் நடந்துருக்கு. அந்த கேஸ் வந்து இப்போதைக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க கோர்ட்டில். அந்த மாதிரி டீட்டெயில்ஸாக நான் வந்து பார்த்தேன். ஸோ ஸ்டேயில் இருக்கனால அதை பற்றின எந்த ஒரு சீரியஸாகவும் இப்போ போக கிடையாது. பட் அவங்களுக்கு மேலேயுமே அலிகேஷன்ஸ் இருக்குது. அந்த கேஸுமே பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ அது ஜிஎஸ்டி கேஸ் மட்டும்தான், வேறு எந்த கேஸுமே கிடையாது. மேபி இதனால கூட Dream11 வந்து வந்து கவர்மெண்ட் மேலே கேஸ் போடாமல், போதும் இந்த கேம் ஆஃப் மூடை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், இது வந்தாலுமே அடுத்து 40% வந்து ஜிஎஸ்டி அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு பெரிய அளவில் இப்போ இருக்கக்கூடிய ஃப்ரீ டு ப்ளே மாடலில் ஓரளவுக்கு ரெவன்யூ வருது. அடுத்தடுத்து ஃப்யூச்சரை நோக்கி போகிறதுக்கான பாசிபிலிட்டி யோசிச்சிருப்பாங்களோ என்னமோ, அது தெரியலை. ஸோ Dream11 மேலே ஜிஎஸ்டி மட்டும்தான் அலிகேஷன்ஸ்ன்றது. எம்பிஎல் மேலே வந்து என்ன ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்கன்னா, இந்த கன்னடா, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஸ்டேட் பை ஸ்டேட் ஒரு டைம் பேன் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த பேனை மீறி ரன் பண்ணியிருக்காங்க. பேன் பண்ணாமல், அந்த ஸ்டேட்டுகளில் பேன் பண்ணாமல் ரன் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு கேஸ்ன்றது நடந்துட்டு தான் இருக்குது. A to 3 மேலேயுமே அதே ஒரு இதுதான் இருக்குது. என்னென்னா பேண்டு ஸ்டேட்ஸ், இந்த சிக்கிம், நாகாலாண்டு, சில இடங்கள்லாம் இந்த ஆப்ஸ் வந்து பேனில் தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேட்ஸ்லையுமே வந்து இவங்க எப்படி சொல்கிறது, இல்லீகலாக வந்து ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டேட்டில் பேன் பண்ணாலுமே அது இல்லீகலாக தானே வரும். ஸோ அந்த மாதிரி இல்லீகலாக வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணி ரன்னுன்றது பண்ணியிருக்காங்க. அந்த கேஸுன்றது போக்கிட்டுருக்கு. ஸோ இவங்களுடைய பேரண்ட் கம்பெனி தான் இப்போது மேஜராக நிற்கிறாங்க. இந்த ஆன்லைன் கேமிங் கேஸில் வந்து அவங்க தான் வந்து கேஸுன்றது ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய கம்பெனி அது ஒன்று மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் ரம்மி சர்க்கிள் மேலே இருக்கக்கூடிய அலிகேஷன்ஸ் அதே தான். ஸ்டேட் கேமிங் வைலேஷன்ஸு, ஜிஎஸ்டி மிஸ்மேட்ச், தவறான கணக்கு காமிச்சிருக்காங்க. ஒரு போலி கணக்கு காமிச்சு ஜிஎஸ்டியில் ஏதோ வந்து சம்திங் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஸ்டேட்டுடைய கேமிங் வைலேஷன்ஸ், ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் கூட நிறையா ரூல்ஸ் போட்டாங்க இல்லையா. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு அதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் ஏதோ பண்ணியிருக்காங்க. அந்த கேஸுன்றது ரம்மி சர்க்கிள் மேலே இருக்குது. ஜங்லி ரம்மி மேலே என்ன இருக்குது அப்படின்னா, மறுபடியும் ஜிஎஸ்டி இஷ்யூ. இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனி மேலேயும் ஒவ்வொரு கேஸுன்றது இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ போக்கர் பேசி மேலே இந்த ஃபாரின் சம்திங், இந்த ஃபாரினில் வின்ஷோ பண்ண மாதிரி இங்கே ஃபாரின்லேயும் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை இங்கேருந்து கம்பெனி நடந்துட்டு ப்ளே பண்ண வைக்கிறது, அங்கே மணி போயிட்டு வருது, அந்த மாதிரி. அதே மாதிரி ஐடி, அதாவது இந்த டேக்ஸ் பிரச்சனைகள்லாம் போக்கர் பேசி மேலேயுமே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் டாப் 10 கம்பெனிஸ் மேலே இருக்கக்கூடிய கேஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து எடுத்து போட்டிருக்கேன். இன்னும் சில கம்பெனிஸ் மேலே கேஸ் இருக்கலாம். நான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்த மாதிரி டாப் 10 மட்டும் தான் எடுத்து போட்டிருக்கேன். பெரிய பெரிய கம்பெனிஸ் Dream11, வின்சோ, அதேமாதிரி பார்த்தா ப்ரோக்கர் பிராசி, A to 3, ரம்மிலே பெரிய பெரிய ஆப்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது ஜூபி, லூடோ, ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் மேலேயும் கேஸஸ்ன்றது இருந்துட்டு தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஆப்ஸுமே கொஞ்சம் மிஸ்டேக்ன்றது பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் சொன்ன ரூல்ஸு எவ்வளோ ஜிஎஸ்டி இருந்தாலும் அதை ப்ராப்பராக கட்டிட்டு எந்த ஒரு அன்எத்திக்கல் ஆக்டிவிட்டிஸ், இப்போ வின்சோ பண்ண மாதிரி மணி லாண்ட்ரிங், ஃபாரினுக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதோ, இல்லை நம்மளுடைய கேஒய்சி டீட்டெயில்ஸ் நம்பி கொடுக்குறோம், பேன் டீட்டெயில்ஸும், ஆதார் கார்டு டீட்டெயில்ஸு, நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் சப்மிட் பண்ணுறோம். அதுலேயும் எந்த விதமான அன்எத்திக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லீகலாக எதுவும் பண்ணாமல் இருந்து ப்ராப்பராக ரன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஃபீல்டுக்கும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இந்த மாதிரி ஒரு ஃபுல் பேன் போட்டிருக்க மாட்டாங்கன்றது நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது
கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, எல்லாருமே எதிர்பார்ப்பீங்க அந்த கேமிங் கேஸுடைய அடுத்த ஹியரிங் டேட் என்னன்றது. அது இன்னும் அஃபிஷியலாக வெளியில் வர கிடையாது. பட் ரூமர்ஸாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிசம்பர் 4 அன்றைக்கி ஹியரிங் இருக்குன்ற மாதிரி பரவாயில்ல வந்து ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு. மேபி அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து உடனே அப்டேட் பண்ணுறேன். நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்றதை நான் உடனே அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.